ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலில் கிராஸ் பீஸை யூஸ் பண்ணி எப்படி பர்ஃபெக்டாக ரவுண்ட் நெக் ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கிராஸ் பீஸை கட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கணும். ஒன்று ஸ்ட்ரெயிட்டாகவும் ஒன்று வந்து ஸ்லீப்பிங் லைனையும் ஒன்று ஸ்டாண்டிங் லைனையும் வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். இது மாதிரி அட்டாச் பண்ணுறப்ப உங்களுக்கு கிராஸ் பீஸ் வந்து கரெக்டானதாக வரும். இப்போ பாருங்கள், நான் அந்த கிராஸ் பீஸை அப்படியே ரெண்டாக மடித்து ஒரு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸ்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஏன்னா கிளாத்துக்கும் உங்களுக்கு கிராஸ் பீஸுக்கும் ஸ்டிச்சஸ் வந்துட்டு கரெக்டாக விழும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கிராஸ் பீஸை நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டிச் பண்ண கிராஸ் பீஸை நம்ம வந்துட்டு நம்ம ப்ளவுஸை வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்க, நம்ம ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஹூக்கு பட்டிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக நேராக நம்ம ப்ளவுஸும் இந்த கிராஸ் பீஸும் கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இதே வந்து நீங்கள் மடக்கியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து நார்மல் ப்ளவுஸில் ஃபினிஷிங் வராது. ஆனால் வந்துட்டு இதே நீங்கள் லைனிங் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெம்மிங் தான் பண்ண போகிறோம். அதுதான் வந்து உங்கள் ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஷோல்டர் வரப்போ அது வந்து பேக் சைடு நம்ம வச்சுக்கணும் ஷோல்டர் லைனை. ஏன் அப்படின்னா அப்போதான் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வரும்போது இறங்காம இருக்கும் ஷோல்டரு. இது வந்து ஒரு முக்கியமான டிப்ஸ். இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து நான் ஸ்டிச் பண்ணி டபுள் ஸ்டிச் போட்டு முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் ஸ்டிச் போடணும். போட்டு எடுத்துக்கிட்டு இது மேலே ஒரு டாப் ஸ்டிச் போடணும். எக்ஸஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சைடில் வந்து நாச்சஸ் போட்டுக்கணும். நாச்சஸ் போட்டுட்டு அந்த நாச்சஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக போட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டிச்சில் போட்டு நீங்கள் எடுத்துக்கணும். அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு கிளாத் வந்து உங்களுக்கு மடியும். இந்த டாப் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ப்ளவுஸ் பீஸ்லையும் விழக்கூடாது. அதே மாதிரி நம்ம கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணிருக்கோம் அதுலேயும் விழக்கூடாது. கரெக்டாக அந்த சென்டரில் நம்ம ப்ளவுஸும் கிராஸ் பீஸும் அட்டாச் பண்ணுற இடத்துல கரெக்டாக வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து விழணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறோம். டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணால் நம்ம ஊசி நூல் எடுத்து நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணிட வேண்டியதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம டாப் ஸ்டிச் தான் போட்டுட்டு இருக்கோம். போட்டுட்டு வாங்க ஃபினிஷிங் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம நூல் எடுத்துக்கிறோம். நூல் எடுத்துட்டு அதை வந்து அப்படியே சைடாக கீழே உள்ள ஒரு 2 இலை தான் நமக்கு தெரியணும். தெரிஞ்சுட்டு அப்படியே நம்ம ஹெம்மிங் பண்ணிட்டே வர வேண்டியதான். இதே மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஸ்டிச்சும் பண்ணலாம். ஆனால் இப்போ நிறைய பேர் ஸ்டிச்சஸ் தான் போகிறாங்க. ஆனால் அது வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. நீங்கள் ஹெம்மிங் பண்ணாதான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் வந்து ரவுண்ட் நெக் வந்து ஃபினிஷிங் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.